அந்த கூட்டத்துக்கு வரும்போது அன்றைக்கி தற்செயலாக கருப்பு சட்டையை போட்டிருந்தேன் நான். கருப்பு சட்டையை போடும்போது, இல்லை இங்கே இருக்கிற ஆளுமைக்கு வந்து அது பிடிக்காதுங்க, அபசகுனமாக பார்ப்பாங்க, அதனால் நீங்கள் சட்டையை மாற்றுங்கன்னு சொன்னாங்க. கருப்பு சட்டை போடக்கூடாதுன்னு ஆமாம், கருப்பு சட்டை. திமுக ஆமாம், சொல்றாங்க. ஆமாம். அதுக்கு தானே சார் அவங்க ஃபேமஸே கருப்பு சட்டை. அது என்னன்னா, அதை தான் இதில் வேடிக்கை. என்னன்னா நான் சொல்கிறேன், இல்லைங்க எனக்கு அதில் நான் வந்து நான் ஃப்ளைட்டில் வந்துட்டேன், என் வண்டி காரில் தான் எல்லா இது என் உடைமைகள்லாம் வந்துட்டுருக்கு, அதனால் வாய்ப்பு இல்லைங்க. என்ன இல்லை பக்கத்தில் கூட கடப்பு திறந்துருக்காதுங்க, எப்படிங்க? இல்லைங்க நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சைஸ் சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வரேன். நான் அதுக்கப்புறம் சொன்னேன், இது முடியாதுங்கன்னு சொன்னேன். நான் முடியாதுங்க, சட்டை மாற்ற முடியாது. அப்புறம் எங்கள் கட்சியில் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், அவர் நாத்திகர். என்கிட்ட சொன்னவர் எங்கள் கட்சியோட முக்கியஸ்தர், ஒரு நாத்திகர், அவர் பெரியாரிஸ்ட். அவரே என்கிட்ட வந்து சொல்கிறாரு, இல்லைங்க தம்பி அவங்க ரொம்ப ஒரு இது பண்ணுறாங்க தம்பி, நீங்கள் எதுக்கு ரொம்ப நீங்கள் மாதிரினா பிறகு சத்தம் போட்டேன். ஏன்னா இது சட்டை மாற்றுறது மற்ற விஷயம் கிடையாது. இது கருப்பு சட்டை அது சட்டை அவங்க அவசகனம் பார்க்குறதெல்லாம் விட்டுருங்க. சட்டையை மாற்ற சொல்கிறது நான் உளவியல் ரீதியாக இது வந்து நம்மளை வந்து சிறுமப்படுத்துகிற நான் பார்க்குறேன். நான் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பெரியாரிஸ்ட் வர நீங்கள் இந்த இன்னொரு தடவை யாராவது வந்து சட்டையை மாற்ற சொன்னான்னா நடக்கிறதே வேறு, அவங்ககிட்ட சொல்லி வைங்கன்னு சொன்னேன் நான். அது இல்லைங்க அவர் மறுத்துட்டாச்சு. இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் மேடைக்கு நாங்கள் ஏறுறோம். மேடையில் ஏறும்போது இந்த சம்பவங்கள் வருது, எங்களை சிறுமப்படுத்துகிற மாதிரி சில பேச்சுகள்லாம் வருது. அதுக்கப்புறம் வந்து நான் பேசும்போதுன்னா முன்னாடி இதெல்லாம் வந்து நீங்கள் கேமராவில் வந்து உங்களுக்கு தெரியாது. முன்னாடி கிட்டத்தட்ட அந்த 3000 பேர் இருக்கும்போது முன்னாடி ஒருத்தன் கத்துறான். நான் பேசிகிட்டு இருக்கும்போது, சொல்லுயா சின்னத்தை சொல்லிட்டு போய்வையா அப்படிங்கிற ஒருத்தன் கத்துறான். அதுக்காண்டி தான் டேபிள் அடிச்சுன்னு கத்துனேன். நான் டேபிள் அடிச்சுட்டு அவனை பார்த்து சொல்கிறேன், நான் செத்தாலும் என் சின்னத்தில் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் எனக்கு அன்றைக்கி சுயமரியாதை. அப்படி வேணா என்ன கேண்டிடேட் வேணால் கேண்டிடேட்டை மாற்றுவாங்க, இல்லை மொத்தத்திலேயே கூட்டணி விட்டு வெளியே அமைச்சிட்டா ஐ டோன்ட் கேர். ஆனால் எங்கள் கட்சியில் இருக்கிற முக்கியவங்க எங்களோட தலைவரே எங்கிட்ட மெட்ராஸில் நான் வந்த பிறகு சொன்னார், என்னப்பா நீ இப்படி கோவப்பட்ட, இவ்வளோ கோவப்பட்டணுமா செய்யணுமா, இதெல்லாம் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நான் அதில் இல்லை நான் செஞ்சது ரைட்டு அது அப்படின்னு எனக்கு ஒன்று அவசியம் இல்லைன்னு சொன்னேன். நான் அது வந்து எனக்கு ஒரு அக்னி பரீட்சை. இன்றைக்கும் துரைவைக்கோ வந்து பதவிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்கிறதுக்கு அது ஒரு அக்னி பரீட்சனுக்கு அன்றைக்கி நடந்த ஒரு அக்னி பரீட்சை. நான் எனக்கு எம்பி பதவி தான் முக்கியம்னு நினச்சிருந்தானா நான் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம். அத்தனை பேர் மேடையில் 4 மந்திரிங்க இருக்கிறாங்க, செய்கிறாங்க. நான் பேசிகிட்டே வரும்போது செய்யும்போது தான் நான் அப்பயும் நான் சொல்கிறேன், பேலன்ஸ் பண்ணி சொல்கிறேன். நான் என்னென்னா உங்கள் திமுக நான் அவமதிக்கலை, திமுக சின்னத்தை நான் அவமதிக்கலை. அந்த சின்னம் வந்து அண்ணா கண்ட சின்னம் உதயசூரியன்கிறது. எங்கள் தலைவர் எங்கள் ஐயா வந்து அதில் நின்றுருக்கிறார், உதயசூரிய சின்னத்தில் போட்டி போட்டிருக்கார். அதே நேரத்தில் நான் வந்து என் கட்சி இதே அடிப்படை உறுப்பினர்லேருந்து ராஜினாமா பண்ணி திமுகவில் உறுப்பினராகி அதுக்கப்புறம் நான் எப்படி நாங்கள் போட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லி நான் அந்த இதில் சொல்கிறேன். நான் இது என்னென்னா அப்போ சொல்லும்போது ஒரு இடத்துல பிரேக் ஆகிறேன். நான் ஒரு பேசிட்டே இருக்கும்போது 7-5-6 நிமிஷம் கழிச்சு நான் பிரேக் ஆகிறேன். என்ன மாதிரி பிரேக் ஆகிறேன்னா என்னன்னா நான் அரசியலுக்கே வந்து நான் விருப்பம்லாம் வந்தவன் தான். எங்கள் கட்சிக்காரங்க எங்கள் ஐயாக்காண்டி எங்கள் கட்சிக்காரங்காண்டி நான் வந்தேன். நான் அப்படி இருக்கும்போது எனக்கு என்னென்னா இந்த அப்படின்னு சொல்லும்போது நான் பிரேக் ஆகிறேன். ஏன்னா என் மனசுக்குள்ள எனக்கு இனிமேல் இதுவரைக்கும் அந்த பேஷன் கிடையாது. பேஷன்னு சொல்லுவீங்களா, ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க இல்லையா, ஒரு வேட்கை, ஒரு 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 எனக்கு இது வரைக்கும் எனக்கு என்ன எங்கள் அப்பாக்காண்டி கட்சிக்காரங்களுக்காண்டி நிர்வாகிக்காண்டி இன்றைக்கி ஒரு எம்பியாக இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய குடும்பங்களுக்கு, சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு நிறைய இடங்கள் நான் அவங்க பிரச்சனையில் இருக்கும்போது நான் உதவியாக இருக்கிறேன். நிறைய பேர் நல்லது செய்ய முடியுது.